ஹலோ கைஸ், இப்போ புக் மை ஷோவில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு கொரியன் ஹாரர் த்ரில்லர் ட்ராமா தான் எக்ஸ்யூமா. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த படம் தேட்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லாம் வந்துச்சு. பட் தேட்டர்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இல்லை. ஆனால் இப்போ புக் மை ஷோவில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. அண்ட் படத்தோட தமிழ் டப்பிங்குமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு ஹாரர் த்ரில்லர் ட்ராமாவை எடுத்திருக்காங்கன்னு சொன்னால. ஸோ அதில் இந்த படத்தோட ஹாரர் போர்ஷன்ஸே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரையாக இருக்கும். கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின் பண்ணும். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். படத்தில் நம்ம ஹீரோயினும் அவங்களோட டீம்மேட்டாக இருக்கக்கூடிய ஒரு பையனும் ஃப்ளைட்டை பிடிச்சி லாஸ் ஏஞ்சலுக்கு வராங்க. ஸோ கொரியாவிலேருந்து லாஸ் ஏஞ்சலுக்கு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து இந்த பேய் ஓட்டக்கூடிய ஒரு ஆள்கள். அப்படி லாஸ் ஏஞ்சல்ஸில் வாழ்ந்துட்டு இருக்க கொரிய நாட்டை சேர்ந்த ஒரு பணக்கார வீட்டு குடும்பத்தில் வந்து பயங்கரமான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனைக்கு பின்னால் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த குரூப்பை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ ஊருக்கு வந்து நம்ம ஹீரோவும் அவங்களோட டீம்மேட்டான அந்த பையனும் வந்து பிரச்சனை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. ஸோ எப்போ வந்து குழந்தை பிறந்துச்சோ அந்த டயத்துல இருந்து வீட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அமானுஷமாக இருக்குது. அதுலேயுமே அந்த பையன் விடாமல் கத்திக்கிட்டே இருக்கிறான். இப்போ உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்படி ஒரு கட்டத்தில் இந்த இன்வெஸ்டிகேஷனோட எண்டிங்கில் வந்து இந்த பிரச்சனைக்கான காரணம் வந்து உங்கள் தாத்தாவோட மரணம் தான். அவரோட இறப்பு அவரோட வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மர்மம் இருக்குது. அதில் 10வது குறைக்கு நீங்கள் அவங்கள எங்கே புதைச்சிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அந்த பாடி எடுத்து நம்ம எரிக்கணும். எரிச்சா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இறந்து போன அந்த பெரியவரோட பாடி கொரியாவில் தான் புதைக்கப்பட்டிருக்கு. ஸோ புதைக்கப்பட்ட அந்த பாடியை எடுத்து திருப்பி எரிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் அந்த படமே முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி தான் போகும். ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நடந்த ஒரு சின்ன லீடை வச்சு செகண்ட் ஹாஃபை சூப்பராக பெட்டராக வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவ் அப்படின்னா கண்டிப்பாக சினிமோட்டோகிராஃபிக் டாப் நாச்சாக இருந்துச்சு. இதை தாண்டி படத்தோட ஸ்டோரியுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ படத்தில் வர அந்த கான்செப்ட், அந்த ஹாரர் போர்ஷன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அதுலேயுமே இந்த இறந்து போனவங்களோட பாடி எலும்பெல்லாம் பார்த்துட்டு அந்த பாடியில் இருக்கக்கூடிய அந்த எலும்பு மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்தே கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறமா நிறைய சடங்குகள்லாம் பண்ணுவாங்க. அதில் நம்ம ஹீரோயின் ஒரு கட்டத்தில் டான்ஸ் ஆடுறது, அண்ட் ஹீரோயின் கூட இருக்கக்கூடிய அந்த உடம்பு ஃபுல்லும் டேட்டு போட்டுருக்க அந்த பேசன் அவர் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. தென் இதெல்லாம் தாண்டி இந்த கேரக்டரோட மெயின் கேரக்டரான அந்த மெயின் ஹீரோ, ஸோ அவரோட கேரக்டர் ரைட்டிங்குமே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அவர் போகிற அந்த இன்வெஸ்டிகேஷன் மெத்தட் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆவியை கட்டுப்படுத்துறதுக்காக அந்த இறந்து போன தாத்தாவை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ண கிளம்புறங்குவார். அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் செமையாக இருந்துச்சு. இப்படி பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஹாரர் மூவிக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அது எல்லாமே இந்த படத்தில் ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்தோட தமிழ் டப்புமே சூப்பராக வந்திருக்கு. இந்த படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 3.9 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு மஸ்ட் வாட்சபிள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.